ஹாய், ஹலோ. எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஸோ, இன்னைக்கு மண்டே அனதர் செஷன் வித் த டீம். ஸோ, இன்னைக்கு நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ண போறோம்னா, எத்தனையோ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறப்போ, எத்தனையோ சைடு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறப்போ, ஏன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். நம்ம ஏற்கனவே எங்களோட இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கோம். நாங்கள் எல்லாரும் ஒரு 9 to 5 ஜாப்ல இருந்தாலும் ஏன் ஒரு சைடு இன்கம் தேடி போனோம் அப்படிங்கிற ரீசனும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த செஷனில் ஏன் பர்டிகுலர்லி இதை சூஸ் பண்ணோம் அப்படின்னு பேச போகிறோம். ஸோ நம்ம கூட இன்னைக்கு யார் யார் இருக்காங்க? கார்த்தி, ஆதி, சுனிதா அண்ட் ஆர்த்தி. ஸோ ஒவ்வொருத்தருகிட்டே கேட்கலாம். லெட் ஸ்டார்ட் வித் கார்த்திக். கார்த்தி, சொல்லுங்க. நீங்க செஃபா இருக்கீங்க. நீங்க ஏற்கனவே முதல்ல சொல்லியிருக்கீங்க. உங்க ஒய்ஃப் நர்ஸா இருக்காங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே பிஸி ஸ்கெடியூல், பிஸி ஒர்க். அவங்கவுங்க ஏரியாவில் பிஸியாக இருப்பீங்க. டைமிங்ஸும் ரொம்ப டஃப்பாக இருக்கும். இப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சைடு இன்கம் அவசியங்கிறது புரியுது. பட் அதை ஃபில் பண்ணுறதுக்கு ஏன் இதை சூஸ் பண்ணீங்க? நீங்கள் வேற ஏதாவது ட்ரை பண்ணீங்களா? அதில் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? ஏதாவது கம்பேர் பண்ணி பார்த்தீங்களா? பட் நெட் ரிசல்ட்டாக இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா சிவா, நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இது ஏன் இந்த பிஸ்னஸ் சூஸ் பண்றேன்னு சொல்ல முன்னாடி ஒரு சின்ன பேக் ஸ்டோரி மட்டும் சொல்லிடுறேன். இப்போ சிவா சொன்ன மாதிரி ஒய்ஃப் நர்ஸு, என்னோடது ஷெஃப் ப்ரொஃபஷனல்ல ரெண்டு பேருமே ரொம்ப பிஸியான ஆளுங்க தான். ஸோ எனக்கு ஏதாவது ஆன்லைனில் பண்ணணும்னு தேவைப்பட்டுச்சு. அட்லீஸ்ட் ஒரு ஆள் புல் பேக் பண்ணோம், இப்போ இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஃபியூச்சரில் புல் பேக் பண்ணோம் அப்படின்னு நினச்சோம். அது எதுக்காகனா பசங்களுக்காண்டி, கம்ப்ளீட்லி பசங்களுக்காண்டி. சரி, கொஞ்சம் புல் பேக் பண்ணாதான் நம்ம அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், ஸ்பெஷலி ஃபார் த வீக்கெண்ட்ஸ் இந்த மாதிரி ரெண்டு பேர் இல்லாமல் மாறி மாறி இருந்துட்டு. அதனால ஒரு இது பண்ணணும், ஒரு சைட் ஹசில் பண்ணணும்னு சொல்லிட்டு ரிசர்ச் தான் பண்ணேன். சிவா சொன்ன மாதிரி எடுத்தோன்னே இது இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு யாராவது இன்ட்ரடியூஸ் பண்ணி அதில் வந்து இறங்கலை, அதோட இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி அதில் இறங்கலை. ஃபர்ஸ்ட்டு இது ஆன்லைனில் ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன். ஃபர்ஸ்ட் ஜாப் மாதிரி தான் தேடினேன். இப்போ உள்ள காலகட்டத்தில் வேலையே ஏஐ ரீஃபில் பண்ணுறதுனால ஆன்லைனில் இப்போ மனுஷங்களுக்கு ஜாப் வைஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால சரி, மித்த என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தா ஃபைனான்ஸ் இருந்துச்சு. ஃபைனான்ஸில் என்ன பண்ணணும்னா உங்களுக்கே தெரியும், மித்தவங்களை போய் டிஸ்டர்ப் பண்ணணும், சொந்தக்காரங்களை டிஸ்டர்ப் பண்ணணும், பாலிசிஸ் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா பிட்காயின்றது அந்த மாதிரி ஒரு ஆன்லைன் ட்ரேடிங் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் போனால் ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி. அது மாதிரி நம்ம காசை வந்து கண்ணிலே பார்க்க முடியாது. அது வந்து எப்படின்னா நம்ம சில சமயம் அது லீகலான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த லெவல் ஃபைனான்சியல் நாலேஜ் நம்மளுக்கு கிடையாது. சரி, மித்தது பார்க்கலாம். அமேசான் இந்த மாதிரி ஷிப்பிங் அந்த மாதிரி பண்ணோம்னா ஷிப்பிங் ஹேண்ட்லிங் அந்த மாதிரி ஹெட்ஏக்ஸ் இருந்துச்சு. அது மாதிரி நம்ம இன்வென்ட்ரி வச்சுக்கணுன்ற மாதிரி ஹெட்ஏக் இருந்துச்சு. ஸோ நாலாவதா இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பிஸ்னஸ் வந்து ஃப்ரெண்டு மூலமாக இன்ட்ரடக்ஷன் ஆச்சு. ஸோ இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா என்னை பொறுத்தவரை பிஸ்னஸில் என்னென்ன ரொம்ப முக்கியம்னா, நம்பர் 1 லீகாலிட்டி. ஏன்னா நான் இப்போது இன்னொரு கண்ட்ரிலேருந்து இன்னும் வேற கண்ட்ரி மூவ் பண்ணி இப்போ இருக்கிறதுனால இன்ட்ரொடக்ஷனில் சொன்ன மாதிரி எனக்கு தேவை லீகாலிட்டி. எனக்கு வந்து இப்போ அது மாதிரி திஸ் ஷுட் பேஸ்ட் ஆன் சம் ஸ்ட்ராங் கம்பெனி. தட் கம்பெனி ஷுட் ஹேஸ் ஹிஸ்ட்ரி. அது மாதிரி பாசிட்டிவான கம்பெனியாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பார்த்தேன், லீகாலிட்டி. அது தேர்டு வந்து எனக்கு சொன்ன மாதிரி இன்வென்ட்ரி, ஷிப்பிங் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு டைம் கிடையாது. ஸோ அது ஒரு தேர்ட் ரீசன். அப்புறம் நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வேணாலும் பண்ணலாம்ன்ற ஒரு ஆப்ஷன் தான். இந்த ஆப்ஷன் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஃபிட் ஆச்சு. இன்கேஸ் நம்ம வீக்கெண்டில் இல்லை இதெல்லாம் லாகின் பண்ணோம்னா நம்ம பண்ண வேண்டியது மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் எனக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னா அதை பற்றி கற்றுக்கணும். அது கற்றுக்கிறதுக்கான பிளாட்ஃபார்ம் வந்து இந்த பிஸ்னஸில் மட்டும்தான் இருக்கிறதா நான் உணர்ந்தேன். மித்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரடக்ஷனோட விட்டுருவாங்க, இது பண்ணணும் அப்படின்வாங்க. பட் இந்த இது எப்படின்னா வெப்சைட், இட் ஹேஸ் அ வெல் பில்ட் வெப்சைட். அது வந்து எல்லாமே சொல்லித்தரும். இந்த பிஸ்னஸ் என்ன, எப்படி பண்ணுறது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறது. ப்ளஸ் அ டீம். இப்போ எங்கள் முன்னாடி நீங்கள்லாம் உட்காந்துருக்கீங்கன்னா வி ஆர் அ டீம். ஸோ வி ஹெல்ப் ஈச் அதர்.
ஸோ இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த பிஸ்னஸ்ல மட்டும்தான் இருந்துச்சு. நான் வேற எந்த பிஸ்னஸ்லயும் இன்னொருத்தவங்களோட ஹெல்ப் தேவையோ, இல்ல நம்மளுக்கு மென்டரோ இல்ல கோச்சோ இந்த மாதிரி ஒரு வேர்டெல்லாம் நான் யூஸ் பண்ணவே இல்லை, கேட்டது கூட கிடையாது. இந்த பிஸ்னஸ்லாம் ப்ளஸ் வெப்சைட்டு ப்ளஸ் ஒரு டீமு ப்ளஸ் அசூனஸ் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சோன்னே என்னை இம்ப்ரெஸ் பண்ணது வந்து கோச் அண்ட் மென்டர் இருப்பாங்க 24/7. எந்த டவுட்டு எது இருந்தாலும் சரி, நம்ம நம்ம ரிலை பண்ணி நம்ம கொஸ்டின்ஸ் த்ரோ பண்ணுறதுக்கோ, எக்ஸ்பீரியன்ஸ் ஆரம்பிச்சு 6 months ஆச்சு. இதுவரை என்னோட கொஸ்டினை மென்டரோ கோச்சோ இல்லை என் டீமோ இக்னோர் பண்ணதே கிடையாது. எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்து இருக்கும். இல்லைனாலும் அட்லீஸ்ட் அந்த வெப்சைட்ல ஃபைண்ட் அவுட் பண்ணியாவது நம்மளுக்கு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த இந்த அஞ்சு இது விஷயமும் சேர்ந்து தான் எனக்கு ரொம்ப 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 இம்ப்ரெஸ், இந்த பிஸ்னஸ் இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. இன்னொன்று வந்து திஸ் இஸ் கமிஷன் பேஸ்னால நான் மித்த பிஸ்னஸ் இந்த மாதிரி இருக்கு ஆன்லைனில். பட் when you see a good commission based business which based on a good company over எந்த நேஷனல்ல இருந்து எந்த நேஷனாலிட்டி பண்ணலாம், எந்த நாட்டில இருந்தும் பண்ணலாம் அப்படின்ற போது இந்த பிஸ்னஸ் எனக்கு பெர்ஃபெக்டானு பட்டுச்சு. ஸோ 6 months முன்னாடி ஆரம்பிச்சேன், சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கோம். இதுதான் ரீசன் நான் ஆரம்பிச்சேன். தேங்க்ஸ் கார்த்தி. ஐ திங்க் நீங்க ஒரு ரவுண்டு ரிசர்ச் பண்ணி கடைசியா நேரோ டவுன் பண்ணிருக்கீங்க, which is good actually. so like you said, like நம்மள யாருக்கும் தெரியாது, முன்ன பின்ன தெரியாது. we all came into this business for our own reasons, right? எல்லாரும் அவங்கவங்க ஸ்டைல்ல வந்து ரிசர்ச் பண்ணியிருப்போம். but somehow we decided or we concluded that this is the right choice to make, right? And we want to be dealing with something legitimate, right? We want to be dealing with something stable. இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம உள்ள இறங்கி பார்த்து விசாரிச்சு அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணி இதில் இறங்கியிருக்கோம். ஏன்னா திஸ் இஸ் நாட் லைக் ஐ டோன்ட் திங்க் எனிபடி வுட் வாண்ட் டு டீல் வித் சம்திங் ஷார்ட் டேர்ம், ரைட்? இன்னைக்கு ஏதோ ஒரு அவசரத்தில் ஆரம்பிக்கிறோம், ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, ஒரு புதுசா ஒரு விஷயத்த பார்த்தோம்னு உடனே இறங்காம அதை அலசி ஆராய்ஞ்சி இது எவ்வளவு நாளைக்கு செய்ய முடியும், லாங் ஸ்டாண்டிங்கா இருக்குமா அப்படின்னு அந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணி பார்த்து தான் வந்து நீங்க சூஸ் பண்ணி இறங்கிருக்கீங்க. ஸோ ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கொஸ்டின், டு யூ திங்க் யூ மேட் த ரைட் சாய்ஸ்? 100% சிவா. சொன்ன மாதிரி இந்த இதுல நீங்க ஒர்க்கு, உங்க ஹார்ட் ஒர்க்கு இல்ல உங்களோட 100% எஃபர்ட் போட்டீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான பலன் வந்து கண்டிப்பா இருக்கும்னு எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஐ பிலீவ் ஐ டுக் 100% ரைட் டிசிஷன். பர்ஃபெக்ட். ஓகே, லெட்ஸ் ஸ்விட்ச் டு ஆர்த்தி. அவங்க சுவிட்சர்லாந்து இருக்காங்க. ஷீ இஸ் பேசிக்கலி ஃப்ரம் ஸ்ரீலங்கா. ஷீ ஹஸ் பீன் டூயிங் மல்டிபிள் திங்ஸ் அண்ட் ஷீ இஸ் அ ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல். அவங்களுக்கும் டைம் வந்து ஒரு பெரிய கன்ஸ்ட்ரெயின்ட், அந்த லக்ஸரி இல்லை, டிமாண்டிங் ஜாப். ஸோ லெட்ஸ் ஆஸ்க் ஆர்த்தி, நீங்க ஏன் இந்த பிஸ்னஸ் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைச்சீங்க? எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இப்போ இந்த நிறைய விஷயங்கள் கார்த்தி வந்து அதை கவர் பண்ணிட்டாரு, என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்காது. பட் எனக்கு இதில் நான் எந்த பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லி சொன்னால், இப்போ ஒரு 9 to 5 ஜாப் பார்த்து கொண்டிருந்தாலும் இப்போ நாங்கள் எல்லாருக்குமே இப்போ காஸ்ட் ஆஃப் லிவிங் கூடிட்டே இருக்கிறபடியே ஒரு சைட் ஹாசலுக்கான தேடுதல் எப்பவுமே எல்லாருக்குமே இருக்கு. அப்போ அந்த தேடுதல் இருக்கும்போது தான் எனக்கு பட்ட ஆப்ஷன்ஸாக நான் வந்து சில இன்னொரு ஜாப்புக்கு போகலாமான்னு சர்ச் பண்ணியிருக்கிறேன். பட் ஜாப்புக்கு போகும்போது எங்களோட ஃபேமிலி குவாலிட்டி டைம் வந்து அங்கே நாங்கள் மிஸ் பண்ணுறோம். நிறைய ஏற்கனவே ஒரு 9 to 5 ஜாப்ல இருக்கும்போது எக்ஸ்ட்ரா இன்கமுக்காக இன்னொன்று செய்யும்போது அப்போ நான் பார்த்தேன், ஓகே எனக்காக ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணுவோம்னு யோசிச்ச நேரம் நான் ஒரு ஃபுட் ட்ரக் பிஸ்னஸ் ஒன்று பண்ணினேன். அப்போ அது அந்த கொரோனா சிச்சுவேஷன் நேரம், பேண்டமிக் நேரம். பட் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் பேஸ்டாக பண்ணும்போது எல்லா பிஸ்னஸுமே நல்ல. பட் நான் அதில் ரியலைஸ் பண்ண விஷயம் என்னென்னா, அதுலேயும் கூட அது நான் பிஸ்னஸ் பண்ணினா கூட அங்கவும் வந்து எனக்குரிய ஃபேமிலி டைம் வந்து நான் மிஸ் பண்ணுறேன். ஏன்னா அந்த இடத்துல நாங்கள் இருக்கணும். பிஸ்னஸ் பண்ணும்போது, ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் பண்ணும்போது அந்த ஓப்பனிங் டைமில் நாங்கள் இருக்கணும், அதுக்குரிய ப்ரிப்பரேஷன் பண்ணணும். அப்போ ஸோ அதுக்குரிய வேலை சும்மா வந்து இன்னும் கூடுதலாக இருந்தது தவிர அங்கே குறைக்கிறதுக்கு இருந்த வழியுமே காணல. பட் இன்கம் வைஸா ஓகே, இன்கம் வைஸா ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸோ இதோ ஓகே.
பட் நான் அந்த நேரம் தான் நான் யோசிச்சது இல்ல. இப்ப எங்களோட மகன் டென்னிஸ் விளையாடுற அவரை அவர் அவரை கூட்டிட்டு போக வேண்டிய டூர்னமெண்ட்ஸுக்கு கூட்டிட்டு போக வேண்டிய தேவை இருந்தது. ட்ரைனிங் கூட்டிட்டு போகணும். அப்ப அந்த நேரங்கள் அது அது போக அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்றது வந்து முக்கியமா எனக்கு பட்டுச்சு. ஸோ காசு வந்து நாங்க எப்பவும் முளைக்கலாம். பட் அந்த பீரியட்ல அந்த பிள்ளைகளோட நாங்க ஸ்பெண்ட் பண்ற டைமை மிஸ் பண்ணினோம்னா அது திரும்ப எவ்வளவு காசு இருந்தா கூட அதை ரிட்டர்ன் பண்ணி எடுக்க முடியாத சுச்சுவேஷன். அப்ப அதால எனக்கு அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதே நேரம் அதே ஒரு ரீசனபிளான இன்கம் வேணும் என்று சொல்லும்போது சர்ச் பண்ணிட்டு தான் இந்த பிசினஸ் நான் பார்த்து இந்த பிசினஸ் என்டர் ஆனேன். கார்த்தி சொன்ன மாதிரி இதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, இந்த ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ஃபிளெக்சிபிள் டைம் பேஸ்ட். எனக்கு இதுல பிடிச்சது என்னன்னு சொல்லி சொன்னா 9 to 5 ஜாபுக்கு, அதாவது நான் ஒரு ஹெல்த் கேர் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு டிஃப்ரெண்ட் டைம் ஷெட்யூல் எனக்கு ஒர்க். சம்டைம்ஸ் எனக்கு என்ன சொல்ற டே ஷிஃப்ட் வரும், மோஸ்ட் ஆஃப் த டைம் நைட் ஷிஃப்ட். பட் எனக்கு இதுல பண்ற நேரம் எந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிசினஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதே நேரம் இதுல இன்னொரு விஷயம் எனக்கு பிடிச்சிருந்த விஷயம் என்னன்னா லெகசி. அதாவது நாங்க இந்த பிசினஸ வந்து ஒரு சர்டன் டைமுக்கு பிறகு நாங்க இந்த எங்களோட அடுத்த ஜெனரேஷனுக்கு நாங்க அதை ஷிஃப்ட் பண்ணலாம் இந்த பிசினஸ். ஸோ அது நாங்க மாத்திரம் இல்லை, எங்களோட பிள்ளைகள் கூட இந்த பிசினஸ்ல வந்து திரும்ப அதை ஜாயின் பண்ணி அதை கண்டினியூ பண்ணும்போது அவங்களுக்கு கூட இன்னொரு புதுசா இன்னொரு பிசினஸ் தேட வேண்டிய தேவை இருக்காது. ஏற்கனவே ஒரு சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கிற சிஸ்டத்தோட அவங்க திரும்ப ஜாயின் ஆக போறாங்க. ஸோ எனக்கு அதுவும் ஒரு 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 பெனிஃபிட்டா இந்த பிசினஸ்ல பட்டிச்சது. அதை விட அதை நான் சொல்றேன், ஃபிளெக்சிபிலிட்டி தான் எனக்கு இதுல முக்கியமா பிடிச்சிருந்தேன். ஏன்னா இப்ப as a மதரா, as a ஹவுஸ் ஒய்ஃபா, ஒரு என்ன சொல்றது, as a 9 to 5 ஒர்க்கரா டைம் வந்து எங்களுக்கு சரியான ஒரு என்ன சொல்றது டைம் வந்து கொஞ்சம் குறைவாகவே எங்களுக்கு இருக்கு. இப்போ அந்த டைமுக்குள்ள கவர் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு பிசினஸ், அதுவும் லீகலா ஒரு பிளாட்ஃபார்ம்ல செய்யக்கூடிய மாதிரி, அதை விட ஹை பொட்டென்ஷியலான பிசினஸ், நல்ல இன்கம் தார ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி நல்ல இன்கம் தர ஒரு பிசினஸா நான் இதை பார்த்தேன். ஸோ அதனாலதான் நான் இந்த பிசினஸ் செலக்ட் பண்ணேன். ஸோ திஸ் இஸ் மை வியூ. சூப்பர். ஸோ உங்களுக்கு வந்து மெயினா ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அட் த சேம் டைம் உங்களுக்கு சௌரியமான இருக்கிற டைம்ல இந்த பிசினஸை ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா டிபிக்கலி எனி அதர் பிசினஸ் ஆர் எனி அதர் ஜாப் வந்து இஸ் த ஃபர்ஸ்ட் திங் தட் இஸ் கோன் டு டிமாண்ட் இஸ் அவர் டைம். ரைட்? இப்போ நீங்க ஒரு நாளைக்கு 30 மணி நேரம் ஒர்க் பண்ண ரெடியா இருந்தாலும் வேலை இருக்கு. ஆனா உங்களுக்கு அந்த 30 மணி நேரம் இருக்கா? அதுதான் கொஸ்டின். ரைட்? நீங்க உங்க ஃபேமிலியோடவும் இருக்கணும், ஓரளவுக்கு ஒர்க் பண்ணணும். நீங்க போய் இப்போ இருக்கிற ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஆர் ஈவன் ஜாப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம போய் அங்க இருந்தாதான், பிசிக்கலா நம்ம போய் அங்க இருந்தாதான் அந்த வேலை நடக்கும். ஆனா இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில அந்த மாதிரி அவசியம் எதுவுமே இல்லை. நீங்க ஒன்ஸ் செட்டப் பண்ணி ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, the minimum time you contribute to this business is good enough. நீங்க இருந்துதான் பிசிக்கலா இருந்துதான் பண்ணணும்ன்ற அவசியமே இல்லை. தட் இஸ் த பிக்கஸ்ட் ஃபிளெக்சிபிலிட்டி ஃபார் லாட் ஆஃப் பீப்புள். ஏன்னா ஒருத்தரே வந்து ஒரே சமயத்துல எல்லா இடத்துலயும் இருக்க முடியாது. நீங்க வேலைக்கும் போகணும், இந்த பிசினஸும் பார்க்கணும், உங்க ஃபேமிலியும் பார்க்கணும், மற்ற டெய்லி ஆக்டிவிட்டிஸும் பார்க்கணும் அப்படின்னா தட் இஸ் ஹைலி இம்பாசிபிள். பட் இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில வந்து தட் இஸ் ஹேண்டில், அந்த பிரச்சனை இல்லை. நீங்க மினிமம் எஃபர்ட் ஸ்பெண்ட் பண்ணி அதை ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா தென் யூ கேன் லிட்டரலி லைக் ரன் இட் வேர்எவர் யூ கோ அண்ட் டேக் இட் வேர்எவர் யூ ஆர் அண்ட் தென் லைக் உங்க ஃபிளெக்சிபிள் டைம்ல நீங்க டைம் ஃபோக்கஸ் பண்ணா போதும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ தேங்க்யூ ஆர்த்தி ஃபார் யுவர் இன்புட்ஸ் ஆன் திஸ். Now let's talk to Sunita. Sunita is again like an IT professional. Obviously, she also has a lot of it's a demanding work. She might be working with multiple teams, multiple time zones. So அவங்க கிட்ட கேட்போம், அவங்களுடைய ரீசன் என்ன, இந்த பிசினஸ் இதுதான் அவங்களுக்கு ஃபிட் ஆகும்னு எப்படி நினைச்சீங்க சுனிதா? வணக்கம் எல்லாருக்கும். எந்த வந்து ஐ வாஸ் திங்க் அஃப்கோர்ஸ் லைக் ஆர்த்தி சொன்ன மாதிரி ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் எ சைட் ஹசல் விச் ஹஸ் அ ஃப்ளெக்சிபிலிட்டி. தட் வாஸ் எனக்கு மெயின் க்ரைட்டீரியா. பிகாஸ் எனக்கு திருப்பி பிகாஸ் ஆல்ரெடி 9 to 5 ஜாப் இருக்கு, திருப்பி 5 to 6, 5 to 10 வாட் எவர் இட் இஸ், ரைட்? அந்த டைம் பவுண்ட் எனக்கு அது இட் வில் நாட் ஒர்க் அவுட், எனக்கு தெரியும் அது.
ஸோ மெயின் வாஸ் எனக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ நான் நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தேன் முன்னாடி. டெஃபினெட்லி நான் வந்து பிஸ்னஸ் அப்போ ஸ்டார்டிங் சைட் ஹசல் பார்க்கறச்சு நான் பிஸ்னஸ்னு பார்க்க ஆரம்பிக்கல. I was looking for some type of a job, right, which has a flexibility. Like, for instance, like I was a programmer, like software programmer, so I was looking into that. But அது வந்து conflict of interest வந்துருந்தது because IT அது வரும், so which I didn't want to get into. ஸோ அது தவிர பார்த்தீங்கன்னா நான் ஐடி பார்த்தீங்கன்னா லைக் we had to do some exams, some certifications. ஸோ எனக்கு அது பொறுமை கிடையாது. திருப்பி படிச்சு திருப்பி பாஸ் பண்ணி அதெல்லாம் எனக்கு லைக் ஐ டென்ட் வாண்ட் டு கெட் இன் டு தட். அண்ட் தேர் வாஸ் நோ கேரண்டி ஆல்சோ, ரைட்? இட்ஸ் நாட் லைக் அஃப்கோர்ஸ் தேர் இஸ் அ சேலஞ்ச் ஆஃப் ரைட்டிங் ஸ்டடிங் சம்திங் அவுட் ஆஃப் எது நீங்கள் பண்ணதே கிடையாது புதுசாக படித்து பாஸ் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் த பொட்டென்ஷியல் அதில் எவ்வளோ லைக் சம்பாதிக்க போகிறீங்க, இட் வாஸ் நாட் too much attractive for me. And again chasing people, all that stuff. So that was not something for me to work out. So adinala vandu then suddenly I saw this one. And main thing which I liked in this is like flexibility, of course, and the potential which this business has, being it global. And there's no location restriction. You can carry your business anywhere, anytime, right, across countries, across like anywhere, right? At the end there is restrictions கிடையாது இல்ல. And another thing which was one key reason for me to join was the investment. The investment pathina for a business point of view, it's like peanuts, right? It's nothing in this business. I know like one of my friend recently here, she's a Sri Lankan here in Canada, Ontario. She அவங்க side hustle பண்ணுவாங்க generally. So she has opened a store now, பட்டு சாரி store. So she has invested $2 million. So the shop, அதுக்கப்புறம் அது renovation, அதுக்கப்புறம் அவ்வளோ import பண்ணுறது sarees from India and other stuff. So put together she has put $2 million. And அதுக்கப்புறம் அவளுக்கு like everyday expenditures இருக்கு, right? The people she has hired couple of ladies, to show the sarees, whatever it is, அதுக்கப்புறம் electricity bill, whatever it is, right? So she has a regular expense also apart from this capital investment. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நத்திங், ரைட்? இட் இஸ் எதுவுமே கிடையாது இது. ஸோ தட் வாஸ் ஒன் ஆஃப் மை கீ ரீசன்ஸ். ஒன் வாஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி. செகண்ட், த இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் வெரி வெரி லோ. அண்ட் I won't even say that as an investment because we all know that investment is on ourselves, right? We are not giving that money to somebody. We know like how it works. So it is something you're investing on yourself. And the beauty is whatever I had invested, I had filed my taxes and I got it as a return also because I showed other expenses, my mobile, my internet, whatever things, right? All other I showed as an expense and I got as a refund also, right? So point is like this was the best option for me, which striked out all my conditions apart from flexibility, apart from being global, apart for being the potential to earn, sky is the limit, we all know here. But of course it needs a little bit patience. Adu veno number vandu we cannot assume like within 2 months 3 months a miracle is going to happen. So we should have a persistency and patience is key here in this business. I suppose that's there in all the businesses. No business is going to like boom within a few months, right? So yeah, these are in reasons. And yeah, and I'm happy I took the decision. Thanks Sunita. Thanks. So Sunita சொன்னதுல பாத்தீங்கன்னா a couple of points was like notable points. ஒன்று வந்து income wise, the returns, right? Returns wise she said sky is the limit. That's really the correct terminology for this opportunity. There is technically no limit how much you can earn. There's no cap. And you can reinvest yourself to stay in this business forever. And after sometimes after a certain period of time நீங்களே நினைச்சாலும் இந்த பிசினஸ் நிறுத்த முடியாது. This is going to keep giving forever. அந்த மாதிரியான ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இது. ரெண்டாவது, this is not like ஓவர்நைட்ல பணக்காரனாயிடலாம் அந்த மாதிரி எந்த ஒரு
ப்ராமிஸும் கிடையாது, எந்த ஒரு ஷார்ட்கட்ஸும் கிடையாது. சி எல்லாருமே வந்து கஷ்டப்பட ரெடியா இருக்கும், ரைட்? ஐ மீன் எஃபர்ட் போட ரெடியா இருக்கும். ஆனா எந்த விஷயத்துல போடுறோம், எங்க நம்ம எஃபர்ட்டை போடுறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்மார்ட்டான டிசிஷன் எடுக்கணும். த ஈஸியஸ்ட் திங் வி டூ இஸ், ஓகே ஒரு ஜாப் போகலாம், ஒரு 10 ஹவர்ஸ் நான் ஸ்பெண்ட் பண்ண ரெடியா இருக்கேன், கிரேட், தட்ஸ் அ குட் ஸ்டார்ட், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் பியாண்ட் தட் அதுக்கு வந்து ஒரு லிமிடேஷன் தான் இருக்கு. நீங்க 10 மணி நேரம், ஆப்வியஸ்லி 8 hours இஸ் யூஸ்வலி வாட் வி ஆல் கிளாக், பட் வி ஸ்பெண்ட் மோர் தென் 8 hours. But that doesn't result in more salary. The salary is fixed, right? Though you are only expected to spend 40 hours a week, you obviously end up spending 50 hours, 60 hours a week for various reasons. But what happens to your salary? Salary is fixed. And the effort வந்து அவ்வளவுதான் பண்ண முடியும். But அதே when we are trying to look for additional income, we are willing to put more efforts. அப்போ we have to be smart enough to choose something like, என்னோட ஒரு யூனிட் ஆஃப் எஃபர்ட்டுக்கு மல்டிபிள் யூனிட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வந்தா எப்படி இருக்கும்? That's what is happening in this business. That's the smart choice we should all make. I think we all did that, and I would highly recommend anybody watching this to consider this, to see that if you are willing to put effort, choose an option where you put one unit of effort and get multiple units of returns, right? It's like sowing once and reaping many folds. தமிழ்ல வந்து ஒரு தடவை விதை விதைச்சா நம்ம பல தடவை அறுவடை பண்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க, something like that, right? So you put your effort once and get yields, the returns multiple times. That is possible only in this business, only in this opportunity. Nowhere it is possible. So let's move on to Adilakshmi and see what she has got to say. அவங்களும் வந்து ஒரு housewife, mother, and she's also working 9 to 5. அவங்களும் அவங்க ஏதாவது வேற ஏதாவது கன்சிடர் பண்ணாங்களா, வேற ஏதாவது கம்பேர் பண்ணாங்களா, எப்படி இந்த பிசினஸ்ல வந்து இறங்குனாங்க? லெட்ஸ் ஆஸ்க் ஆதி. ஹலோ எவ்ரிவான், தேங்க்யூ சிவா. நான் வந்து சிவா சொன்ன மாதிரி நான் 9 to 5 ஜாப், ஃபுல் டைம் ஜாப்ல இருக்கிறேன். நான் வந்து ஹோட்டேலியர். நான் வந்து ஹவுஸ் கீப்பிங்கில் ஒர்க் பண்ணுறேன். நாங்கள் வந்து கனடா மூவ் ஆகி ஒரு 3 years ஆச்சு. ஏன்னா இந்த கண்ட்ரி எங்களுக்கு இன்னுமே புதுசு தான். பிகாஸ் எங்களுக்கு வேலை இருக்குது, ஒரு ஃபுல் டைம் ஜாப் இருக்குது, இட்ஸ் ஓகே. பட் அது வந்து எங்களோட டே டு டே எக்ஸ்பென்ஸை பூர்த்தி பண்ணுதான்னா நெக் டு நெக் வரும் செலவாகும். எனக்கு ஒரு பொண்ணு இருக்கிறா, பவுலுன்னு ஒரு 6-7 வருஷத்துல அவள் காலேஜுக்கு போனோம். அப்போ வந்து அவளுக்கு என்ன இருக்கும், ஒரு செலவு இருக்கும், ஏதோ ஒரு செலவு வந்துட்டே இருக்கும். இருக்கிறது செலவு பண்ண முடியும், எக்ஸ்ட்ரா எதுவும் இருக்காது. அந்த சமயத்துல தான் நான் வந்து கண்டிப்பா என்ன செய்யணும், ஒரு செகண்ட் ஜாபுக்கு போகணும். ஃபர்ஸ்ட் நான் பிசினஸை தேடலை, நான் வந்து வேலை தான் தேடினேன். ஆனா வேலை தேடுறப்ப எனக்கு இருந்த பிரச்சனைன்னா, என்னால போயிட்டு திருப்பவும் பிசிக்கலா ஒர்க் பண்ண முடியாது. அது என்னோட கண்டிஷன். ஃபுல் டைம் இங்கேயும் நான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மேலே கீழே ஓடணும், திருப்பவும் போயிட்டு என்ன செய்யணும், இன்னொரு ஜாபும் அது மாதிரி பண்ணணும்னா என்னால பண்ண முடியாது. சரி, அது பண்ண முடியாது, ஓகே, ஆன்லைன்ல ஏதாவது பார்க்கலாம். அப்போ வந்து எல்லா ஜாப் பிளாட்ஃபார்ம்லையும் அப்ளை பண்ணுவேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம்ட்டு. இன்ஃபேக்ட் நான் ஒரு தடவை வந்து நான் ஏமாத்தவும் பட்டேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜஸ்ட் அது இ-காமர்ஸ் மாதிரி, நீ இதை பண்ண அதை பண்ணுன்ட்டு. அன்னைக்கு நான் டிசைட் பண்ணேன், எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் அது வந்து லெஜிட் பிளாட்ஃபார்மா, ஓகே, இந்த கிளிக் பண்ணி இங்கே போ அப்படின்னா என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாதுன்னு நான் ஒரு நாள் அடிப்பட்டதுனால தெரிஞ்சுட்டேன். பட் இந்த பிஸ்னஸ் மாடல் இங்கே கிளிக் பண்ணி அங்கே கிளிக் பண்ணி அப்படி கிடையவே கிடையாது. இந்த பிஸ்னஸோட பெஸ்ட் இதே வந்து டிரான்ஸ்பரண்ட் தான். டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் இந்த பிஸ்னஸ் மாடல். இந்த ஹைட் அண்ட் சிக் கேமே கிடையாது, இங்கே போ அங்கே போ அப்படி கிடையாது. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் இதை பண்ணுங்க, செகண்ட் ஸ்டெப் இதை பண்ணுங்க, தேர்ட் ஸ்டெப் இதை பண்ணுங்க, இதுதான் நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி ஆஃப் பண்ணால் இவ்வளோ நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்க, இதுதான் சொல்லிட்டு ப்ளூ பிரிண்ட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டாக எல்லாருக்குமே இருக்கும். அந்த ஒரு விஷயம் இந்த பிஸ்னஸை ஃபர்தராக எனக்கு வந்து ஆராய்ச்சி பண்ண தோணுச்சு. ஓகே, ரெண்டாவது, ஓகே காசு இருக்கா, நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் வாங்குற சம்பளத்தரத்தை நான் செலவு பண்ணிடுவேன், என்கிட்ட காசு வந்து பெருசல். எனக்கு தெரிஞ்ச தொழில் என்ன, ஒன்று ரெஸ்டாரண்ட் வைக்க தெரியும், இல்லைன்னா கிளீனிங் கம்பெனி வைக்க தெரியும். ஓகே, கிளீனிங் கம்பெனி நான் டோட்டலாக அதுக்கு என்னது எனக்கு பயம். பிகாஸ் ஹவுஸ் கீப்பிங் வந்து ஒரு லேபர் இன்டென்சிவ் டிபார்ட்மெண்ட். டெய்லியே வந்து வேலை செய்கிறீங்களோ இல்லையோ, லேபரை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணும், ஆள் ரொம்ப கேர்ஃபுல். ஏன்னா அது வந்து நம்ம வாயில் சொல்கிற மாதிரி 1+1 கணக்கே கிடையாது. ஒரு நாள் 2 பேர் சிக்கால் போட்டாங்க அப்படின்னா அன்னைக்கு எப்படி அந்த டே ரன் ஆகுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே, திருப்பவும் ஒரு
தெரியாத இடத்துல போயிட்டு நான் ஒரு கிளினிக் கம்பெனி வச்சு நான் கஷ்டப்பட்டேன். ஏன்னா கிளினிக் கம்பெனி எனக்கு ரன் பண்ண தெரியும். நாங்கள் இந்தியாவில் கொஞ்ச நாள் ரன் பண்ணிட்டு இருந்தோம். கனடா வந்ததுனால தான் அதை நாங்கள் க்ளோஸ் பண்ணோம். ஓகே, அந்த ரிஸ்க்கை நான் எடுக்க விருப்பப்படலை. திருப்பியும் லேபர் கூட போயிட்டு எனக்கு பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை வந்து நாங்கள் எலிமினேட் பண்ணிட்டோம். திருப்ப அகெயின், ஏன்னா ஒரு தடவை இந்த பிஸ்னஸை நாங்கள் பார்த்தோம், திருப்ப நாங்கள் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தோம். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட்டு எந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டே ஒரு பிஸ்னஸ் வைக்கணும், மினிமம் 200K குறைஞ்ச எந்த ரெஸ்டாரண்ட் என்னால் ஆரம்பிக்க முடியாது. ஓகே, அது நம்மளுக்கு என்னது அகெயின் ரூல்ட் அவுட். டைரக்டா இப்போ நீங்க உங்களுக்கு தோணும், என்னடா டக்குன்னு வந்தாங்க டக்குன்னு ஜம்ப் பண்ணாங்க. அப்படி டக்குன்னு ஜம்ப் ஆனதே கிடையாது. இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா தெரிஞ்ச ஸ்கில்லையே நாங்கள் எலிமினேட் பண்ணோம். தெரிஞ்ச ஸ்கில்லே எலிமினேட் பண்ணி தான் அந்த பிஸ்னஸை நோக்கி நாங்கள் தேட ஆரம்பிச்சோம். இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதில் 10ல் 1% கேட்டீங்கன்னா அது கூட கிடையாது. 0.5%. இப்போ நான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு நினைச்சா அது 0.5% கூட கிடையாது. அவ்வளோ கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஓகே, இது எனக்கு சாதகமாக இருந்தது. லெஜிடாக இருந்தது, எனக்கு பிஸ்னஸ் சாதகமாக இருந்தது. மூணாவது, இப்போ வந்து எந்த ஒரு பிஸ்னஸ், இப்போ வந்து நம்ம திடீர்னு ஊருக்கு போகிறோம், எனக்கு உடம்புக்கே முடியல அப்படின்னு சொன்னால் எனக்கு சம்பளம் வராது. பட் இங்கே எனக்கு அந்த பிரச்சனை கிடையாது. இந்த பிஸ்னஸில் தானா பிஸ்னஸ் ரன் ஆகும். ஆட்டோமேஷன் ஒன்று இருக்குங்க. நம்ம வந்து ஒரு 10% வேலை செஞ்சால் போதும், மீதியெல்லாம் என்ன இருக்காது. கம்ஃபர்டபுளாக என்னோட டைமுக்கு, என்னோட ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு நான் வேலை செய்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தது. ஏன்னா நான் தான் டைட்டாக இருக்கும் என்னோட வேலை. ஒரு நாளைக்கு காலையில் நான் 5 o'clock 5:45 வீட்டிலேருந்து கிளம்புனேன்னா நைட் நான் 8:30 தான் வருவேன். ஏன்னா நான் நிறையா தூரமாக ஸ்டே பண்ணியிருக்கேன் வீட்டிலேருந்து ஹோட்டலுக்கு. அந்த 1 hour நிறைய நாள் என் பிஸ்னஸை வந்து நான் ட்ரெயினில் தான் பண்ணுவேன். அதுதான் அடுத்த பியூட்டி இந்த பிஸ்னஸில். பிகாஸ் எந்த ட்ரைனிங்காக இருக்கட்டும், யாரும் உங்களை கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. சார், மேடம், நத்திங். எதை பற்றி யாருக்கும் நான் யாருக்கும் என்ன கிடையாது. ஐ எம் நாட் ஆன்சரபிள் ஃபார் எனிபடி. என்னோட கம்ஃபர்டபுளுக்கு நான் உட்காந்து என்னோட ட்ரைனிங் பண்ணுவேன். என்னோட பேக் அண்ட் ஒர்க்கை நான் ட்ரெயின்லேயே நிறைய நாள் நான் ட்ரெயினில் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் தான் என்னை இந்த பிஸ்னஸை நோக்கி போக சொல்லிச்சு. அதுக்கு 1 year பேக் வந்து ஓகே, இது எல்லாமே நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற பட்சத்தில் ஏன் இதை நம்ம ட்ரை பண்ணக்கூடாது? இதில் எந்த ஹெட்டேக்குமே கிடையாது. நான் யாருக்கு ஆன்சரபிளும் கிடையாது. நான் யாரை தேடி நான் போக தேவை கிடையாது. அதுதான் என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டாப். பிகாஸ் நான் அப்படி 20 years ஹோட்டலில் ஒர்க் பண்ணி அந்த இன்டென்சிவ் ஸ்கில் மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ணி நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். ஃபர்தராக அந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் எடுத்துக்க விருப்பப்படலை. இது எனக்கு கம்ஃபர்டபுளாக என்னோட சௌரியத்துக்கு நான் இப்போ ஒர்க் பண்ணுறேன். ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணுறேங்க. இதுதான் நான் இந்த பிஸ்னஸ்க்கு வந்ததுக்கு காரணம். இந்த பிஸ்னஸை பர்டிகுலராக செலக்ட் பண்ணதுக்கு காரணம். சரி, இந்த பிஸ்னஸ் நாளைக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணணும்னா பண்ணுவீங்களா? கண்டிப்பாங்க. உங்களுக்கு தெரியும், என் பொண்ணு வந்து அடுத்தது இந்த பிஸ்னஸ்க்கு இப்போவே நிறைய ஒர்க் என் பொண்ணு பண்ணுவா. அதெல்லாம் இந்த பிஸ்னஸோட இதுங்க. ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கில் அவளுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். மற்றவங்க இப்போ எனக்கு என்ன தெரியுதோ அது ஈக்குவலாக அவளுக்கு சில நேரத்தில் என்னோட மேலேயே கூட தெரியும். ஏன்னா அவள் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. அதெல்லாம் தான் இதனோட இது. நான் அவளுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த ட்ரைனிங்லாம் பண்ணி அவள் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இது ஒரு ஓப்பன் புக். பிகாஸ் நம்ம பிஸ்னஸ் ரன் பண்ணுறோம், நம்ம கற்றுக் கொடுக்குறோம். 100% நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். யாருக்காவது ஃபுல் டைம் இருந்து எனக்கு கொஞ்சம் தான் நேரம் செலவு பண்ண முடியும் அப்படின்னு யாருக்காவது ஒரு ஆர்வம் இருந்து கொஞ்சம் தான் என்னால் செலவும் பண்ண முடியும்னு இருந்ததுன்னு நினச்சேன்னா இது வந்து சரியான பிஸ்னஸ். பர்ஃபெக்ட். தேங்க்யூ ஆதி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு 9 to 5 இருக்கும். பட் எல்லாருக்கும் ஒரு சைடு இன்கம் அவசியம் தேவைப்படுது. ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ், ரைட்? இட்ஸ் நாட் அபவுட் கிரீட், பட் ஸ்டில் இன்னைக்கு ஒரு அடிஷ்னல் இன்கம் இருக்கிறது வந்து பல விதத்தில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பேசிக்கலி நம்ம 9 to 5 வந்து பர்மனண்ட்டாக இருக்கும்னு எதிர்பார்க்கவே முடியாது. இந்த காலகட்டத்தில் அது வந்து கண்கூட தெரியுது. யாருக்கு எப்போ எங்கே எப்படி வேலை போகுன்னே தெரியல. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் ஒரு பேக்கப் இருக்கிறது அவசியம். அந்த பேக்கப்பு நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கா அப்படிங்கிறது தான் பிக்கஸ்ட் கொஷின். ஏன்னா நீங்கள் இங்கேருந்து வீட்டிலேருந்து 2 hour போய் ஒர்க் பண்ணி திருப்பி 2 hour திரும்பி வந்து இந்த மாதிரி பண்ணுறது வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது. ஆனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆஸ் அன் இண்டிவிஜுவல், யாரையும் நீங்கள் நம்ப வேண்டியதில்லை, யாரையும் நீங்கள் ஹையர் பண்ண வேண்டியதில்லை. ஆஸ் அன் இண்டிவிஜுவல் நீங்கள் டிசைட் பண்ணாலே இதில் இறங்கி ஆரம்பிச்சிடலாம். அந்த அளவு ஃப்ளெக்சிபிள். ரெண்டாவது, இதில் வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி இஸ் த பிக்கஸ்ட் பெனிஃபிட். உங்களுக்கு சௌரியமான நேரத்தில் உங்களுக்கு சௌரியமான டைமில் இடத்துல உட்காந்து நீங்கள் இதை ஒர்க் பண்ணலாம், இதை நீங்கள் டெவலப் பண்ணலாம், இதில் நீங்கள் உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். எந்த விதமான ப்ரெஷரும் கிடையாது. The first thing is it is legitimate. நீங்கள் மற்ற பிஸ்னஸில் எப்படின்னு தெரியல, ஆனால் இந்த பிஸ்னஸில் வந்து
நீங்கள் இதில் இறங்கணும் அப்படின்னா உங்களுடைய டேக்ஸ் ஐடென்டிஃபையரை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் டிபெண்டிங் ஆன் த கண்ட்ரி. இப்போ யூஎஸ்னா நாங்கள் வந்து சோஷியல் செக்யூரிட்டி நம்பர் கொடுக்கணும், கனடானா அதுக்கான ஐடென்டிஃபையர் நம்பர் கொடுக்கணும், வேற இந்தியானா பேன் கார்டு கொடுக்கணும். இந்த மாதிரி அந்தந்த கண்ட்ரியில் உங்களுடைய டேக்ஸ் ஐடென்டிஃபையரை அப்ளிகேஷனோட நம்ம சப்மிட் பண்ணணும். அதை அவங்க வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம இதில் இறங்கவே முடியும். ஸோ தட் மேக்ஸ் இட் மோர் லெஜிட்டிமேட். ரெண்டாவது, ஆல் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் த்ரூ பேங்க். கையில் வந்து கேஷ் டிரான்சாக்ஷனே கிடையாது. நம்ம வந்து நம்ம பொருளையே கையிலேயே தொட மாட்டோம், பொருளை நம்ம கண்ணில் கூட பார்க்க மாட்டோம். ஆனால் நம்ம எஃபர்ட்னால நமக்கு வர்ற பெனிஃபிட்ஸ், நமக்கு வர்ற ரெவென்யூ வந்து நமக்கு ஒன்றா செக்காக வந்துடும், இல்லைன்னா பேங்க்ல வந்து நம்ம அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகிடும். ஸோ தட் மேக்ஸ் இட் லாட் மோர் லெஜிட்டிமேட் அண்ட் டிரான்ஸ்பரண்ட். நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணோம், எதுக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணோம், எப்போ எவ்வளோ வந்துச்சு, எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். மூணாவது, டைம் ஃப்ளெக்சிபிலிட்டி. ரைட், நம்ம முதல்ல பேசின மாதிரி எந்த டைம் உங்களுக்கு சௌரியமாக இருக்கோ அந்த டைமில் பண்ணலாம். நாலாவது, லொக்கேஷன் ஃப்ளெக்சிபிலிட்டி. நீங்கள் இந்த இடத்துல தான் வந்து பண்ணணும், உங்கள் ஆஃபீஸ் திறந்து வைக்கணும், இல்லை அந்த ஆஃபீஸ்க்கு போய் நீங்கள் வேலை பண்ணணும், ட்ராவல் பண்ணணும், எந்த கட்டாயமும் கிடையாது. இன்றைக்கி நான் இந்த கண்ட்ரியில் இருக்கேன், இங்கே பண்ணுறேன். ஒருவேளை நாளைக்கு இந்த கண்ட்ரியை விட்டு நான் வெளியே போக வேண்டிய அவசியம் வந்தாலும் இந்த பிஸ்னஸ் நான் கையோட எடுத்துகிட்டு போயிடலாம். எந்த கண்ட்ரியில் போய் எங்கே போய் உட்காந்தாலும் இதை நான் கண்டினியூ பண்ணலாம். ஸோ அந்த பிரச்சனை எதுவுமே கிடையாது. ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் மாதிரி எந்த இஷ்யூஸும் கிடையாது. அப்புறம் இதுக்கு தேவையான எல்லா ட்ரைனிங்ஸும் நமக்கு கொடுத்துட்றாங்க, எல்லாமே வீடியோ பேஸ்ட் ட்ரைனிங்ஸ். ஸோ நம்ம எப்படி கற்றுக்கிறது, எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எனக்கு யார் சொல்லி தருவா, அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம வீடியோ பார்க்குற மாதிரி, யூடியூப்பில் வீடியோ பார்க்குற மாதிரி வீடியோ பார்த்து நிறைய விஷயம் கற்றுக்கலாம். அதுக்கப்புறமும் அதுக்கு மேலேயும் கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா நமக்குன்னு ஒரு கோச் இருக்காங்க, நமக்குன்னு ஒரு மென்டர் இருக்காங்க. இது எல்லாத்துக்கு மேலே நாங்கள் இருக்கோம் இந்த டீமில். ஸோ நாங்கள் இது வரைக்கும் என்ன கற்றுக்கிட்டோம், எப்படி வந்து பெஸ்ட்டாக பண்ணோம், பெஸ்ட் ப்ராக்டிசஸ் என்ன, எங்களோட லெசன்ஸ் லேர்ன்ட் என்ன, எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். நாலாவது, ப்ராஃபிட்டபிலிட்டி. ஓகே, நம்ம இவ்வளோ எஃபர்ட் போடுறோம், எல்லாம் ஓகேப்பா, நான் வந்து இவ்வளோ மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், எல்லாமே ஓகே. என்ன ப்ராஃபிட் வரும், அதானே மெயின். ப்ராஃபிட் வராது, இல்லை ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம ஏன் செய்யணும்? இதில் வர்ற ப்ராஃபிட் வந்து முதலே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து லிமிட் கிடையாது, இவ்வளோதான் ஏர்ன் பண்ண முடியுன்ற லிமிட்டே கிடையாது. இதனுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம கரெக்டாக ப்ளே பண்ணோம்னா யூ கேன் ஸ்டே இன் திஸ் பிஸ்னஸ் ஃபார் எவர். யாரும் உங்களை இதை விட்டு தூக்கவே முடியாது, யாரையும் நீங்கள் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸும் உங்களுக்கு உங்களை அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. அந்த மாதிரி டிசைன் செய்யப்பட்ட ஒரு பிஸ்னஸ் மாடல். இது எல்லாத்துக்கும் மேலே நாளைக்கு ஆர்த்தி சொன்ன மாதிரி நம்ம ஃபேமிலியே யார்கிட்டயா பாஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த பிஸ்னஸில் பண்ண முடியும். அவ்வளோ ஃப்ளெக்சிபிலிட்டிஸ், அவ்வளவு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இது வந்து மெயினாக வந்து ஒரு ஆஸ் அன் இண்டிவிஜுவல் நீங்களே இறங்கி பார்க்கலாம், டிசைட் பண்ணலாம், ஒரு முடிவு எடுக்கலாம், அடுத்து இறங்கி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஆஸ் சிம்பிள் அஸ் தட். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த டீம் இருக்குது, ஆஸ் அ கோச் இருக்காங்க, ஒரு மென்டர் இருக்காங்க, அது இல்லாமல் ஆன்லைன் கம்யூனிட்டி இருக்குது. உங்களுக்கு எல்லா வகையிலையும் எல்லா விதமான ஹெல்ப்பும் கிடைக்கும். எனக்கு தெரியாது, எனக்கு யார் சொல்லிக் கொடுப்பா, நான் எப்படி இதில் சர்வே ஆவேன் அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட கொஷின் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இது இன்னொரு வகையில கேட்டோம்னா, லைக் இப்போ இது வந்து ஏன் நான் முன்னாடியே தெரிஞ்சுக்கல அப்படின்னு தான் எனக்கு தோணுது. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் எப்போ ஆரம்பிச்சிருப்பேன். இன்னைக்கு வந்து நான் இன்னும் நல்லா ஸ்டேபிளா, இன்னும் நல்லா எஸ்டாப்ளிஷ்டா இருந்திருக்கலாம் இந்த பிசினஸ்ல. பட் இட்ஸ் நெவர் லேட், ரைட்? ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. இதில் இருக்கிற 30 day மணி பேக் கேரண்டி, ட்ரையல் பீரியடையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு பிஸ்னஸ்ல தான் யூ கேன் டெஸ்ட் டிரைவ் திஸ் பிஸ்னஸ் பிஃபோர் யூ ஆக்சுவலி கமிட். மற்ற எல்லாத்துலேயுமே சுனிதா சொன்ன மாதிரி, ஆர்த்தி சொன்ன மாதிரி, நீங்கள் வந்து ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதான் உள்ளே இறங்க முடியும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. யூ கேன் லிட்டரலி ஸ்டார்ட் வித் 30 day மணி பேக் கேரண்டி. உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்களுக்கு இது செட் ஆகுமா, யூ கேன் லுக் அரவுண்ட், யூ கேன் டெஸ்ட் இட் அவுட் அண்ட் தென் டிசைட் ஃபார் யுவர் செல்ஃப். அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி, அந்த மாதிரி ஒரு பெனிஃபிட், அந்த மாதிரி ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிற இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் ட்ரை பண்ணி பார்க்கணும். எஸ்பெஷலி தோஸ் ஹூ ஆர் லிவிங் அண்ட் ஒர்க்கிங் அப்ராட்.
கண்டிப்பாக ஒரு பேக்கப் பிளானாக இதை வந்து எடுத்து செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. ஸோ ஃபார் எனி ஆஃப் யுவர் கொஷன்ஸ், just ping us, ask us, drop your comments in the Facebook page wherever you are watching this from. We'll be more than glad to help you out. So see you again in the next week, in the next Monday session. அது வரைக்கும் stay safe and திரைக்கடல் ஓடாமலும் திரவியம் தேடலாங்கிறத மறந்துடாதீங்க. We'll meet again. Thank you. Thank you. Bye bye. Thank you.